நானும் வாங்கிட்டேன் ஒரு ஏர் ஃப்ரையர். ரொம்ப வருஷமா ஏர் ஃப்ரையர் மார்க்கெட்ல இருந்தாலும், நான் இது வந்து வாங்காமயே வச்சிருந்தேன். எனக்கு அது நல்லதில்ல, நல்லதில்லன்னு நெறைய பேர் சொன்னாங்க. சரி அத வேற எதுக்கு வாங்கிட்டுன்னு சொல்லி அது வாங்காமயே வச்சிருந்தேன். கடைசியா என் பையன் வந்து ஒரு ஏர் ஃப்ரையர் வாங்கலாம் அப்படின்னு சொன்னப்போ, சரி என்ன எப்படி இதில வந்து ஏதாவது வேற ஏதாவது டிஃப்ரெண்ட்டா இருக்கா அப்படின்னு யோசிச்சப்ப தான், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஏர் ஃப்ரையர் வந்திருக்கு. கிளாஸ் ஏர் ஃப்ரையர் வந்திருக்குன்னு நெறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் தான் ப்ரிஃபர் பண்ணேன். கிளாஸ்ல என்னன்னா, கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியா இருந்ததுனால அத நான் வாங்கல. சரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, அது வந்து பார்க்கறதுக்கு ஓடிஜி மாரியே தான் இருக்கு. இது வந்து ஓடிஜி அவன் கூடயும் நம்ம சொல்லலாம். ஏர் ஃப்ரையர் அவன் சொல்றாங்க கீக்ல. இது வந்து ஏரோ குக் கீக்கோட ஏரோ குக்கர். இது வந்து 25 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி, 1700 வாட்ஸு, ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது வந்து ஆன்லைன்ல தான் புக் பண்ணேன். பிகாஸ் ஷோரூம்ல அப்ளையன்ஸஸ் ஷாப்லலாம் இது வந்து டிஸ்ப்ளே பீஸே இல்ல. இது வந்து கீக்கோட வெப்சைட்ல போய் அவங்க ஆன்லைன்ல தான் கேஷ் ஆன் டெலிவரி போட்டு புக் பண்ணேன். இன்னைக்கு தான் வந்தது. சரி என் பையன் வரத்துக்குள்ளயும் அத எப்படியும் அன்பாக்ஸ் பண்ணி அது கிச்சன்ல செட் பண்ணிடணும்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அத உள்ளேருந்து எடுக்க முடியாம தான் முழிச்சிட்டு இருக்கேன். எப்படி எடுக்கிறதுன்னு. ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அத எப்படி தூக்குறதுன்னு. எனக்கு அவன் வரத்துக்குள்ளயும் அத செட் பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். கடைசியா எப்படியோ தேடி கண்டுபிடிச்சேன். தேடி கண்டுபிடிச்சு வெளிய எடுத்துட்டேன். ஏன்னாக்கா அவன் வரத்துக்குள்ளயே அப்பதான் நம்ம செட் பண்ண முடியும். ஒரு 1/2 அன் ஹவர்ல வீட்டுக்கு வந்துருவான். அதனால கடகடன்னு பண்ணிட்டேன். வெயிட் ஒண்ணும் கிடையாது. லைட் வெயிட் தான். இது எடுக்க தெரியாம தான் இவ்வளோ நேரம் முழிச்சுட்டு இருந்தேன். எப்படி எடுக்கிறதுன்னு. இது பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் நம்மளோட ஓடிஜி எப்படி இருக்கோ, அதே மாரி தான் இதுவும் இருக்கு. அ இதுல வந்து 25 என்ன சொல்றது 20-25 ரெசிபீஸ் வந்து அவங்க வந்து குடுத்துருக்காங்க. அந்த அவங்களோட ரெசிபி புக்ல. ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஐட்டம் பண்ண தெரியல, என்ன டெம்பரேச்சர்ல வைக்கணும், எவ்வளோ டைமிங் வைக்கணும்னு தெரியலனா கூடயும், அவங்க ரெசிபீஸ் அப்படியே பிளைண்டா ஃபாலோ பண்ணிக்கலாம். தெரிஞ்சவங்க, யூஸ்டா இருக்கவங்க, டெம்பரேச்சர் செட் பண்ண தெரிஞ்சவங்கலாம், அது வந்து நம்ப ஓன் குக்கிங் தான். நம்மளே போட்டுக்கலாம். எனக்கா மேனுவல்னு ஒரு ஆப்ஷனும் குடுத்துருக்காங்க. ஸோ மேனுவலா போடுறவங்க மேனுவலா போட்டுக்கலாம். இல்லனா ப்ரீசெட் ஆப்ஷன்ஸ் போடுறவங்க ப்ரீசெட் ஆப்ஷன்ஸ்ல போட்டுக்கலாம். ஸோ எனிதிங் நம்மளோட சாய்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, ம் வேற என்ன இதில அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கீக் வந்து சென்னையில இருக்கிறதுனால நம்மளுக்கு சர்வீஸ் சென்டர்ஸ் சென்னையில இருக்கு. அதனால நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா கூடயும் ஈஸியா அட்டெண்ட் பண்ணிருவாங்க. ஒண்ணு நம்ம அங்க கொண்டு போற மாரி இருக்கும். இல்லன்னா அவங்க வருவாங்களா எனக்கு சரியா தெரியல. இதுவரையும் நான் அது பார்க்கல. யூசுவலா நம்ம எடுத்துட்டு போற மாரி தான் இருக்கும். சர்வீஸ் சென்டர்ல ஏதாவது கொண்டு போய் குடுத்து கூட நம்ம ரிப்பேர் பண்ணிக்கலாம். அமேசான்ல ஏகப்பட்ட வெரைட்டீஸ் இருக்குங்க ஏர் ஃப்ரையர். ஆனா சர்வீஸ் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்டா தெரியல. எனக்கு ரிப்பேர் ஆச்சுன்னா தான் இதெல்லாம் பிரச்சனை. என்னோட பழைய அவன் பார்த்தீங்கன்னா, 10 வருஷம் 10ன்னா 15 வருஷம் கூடயும் இருக்கும் வாங்கி. அது ரிப்பேரே ஆவல. ஒரு தடவ கூடயும் வந்து அதுல எந்த ஃபால்ட்டும் வரல. ஆனா அது என்னன்னா ஸ்லோ குக்கிங்கா தான் அதுல பிரச்சனை. அதுல டெம்பரேச்சர் வந்து இதுவாயிடுச்சு போல. அது சர்வீஸ் இல்லாதனால என்னால அத ரிப்பேரும் பண்ண முடியல. இல்லன்னா அத நான் ஆக்சுவலா ரீப்ளேஸ் பண்ணவே மாட்டேன். இட்ஸ் அ நைஸ் என் கூட ரொம்ப வருஷமா ட்ராவல் ஆகுது அது. எனக்கு நெறைய பேக்கிங் பண்ணியிருக்கேன் அதுல. நெறைய கேக்ஸு. என் சன்னோட பர்த்டே, என் ஹஸ்பண்டோட பர்த்டே எல்லாத்துக்கும் அதில தான் கேக் பேக் பண்ணுவேன். இப்போ பேக்கிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு பேக் பண்றது ஸ்டாப் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, எனக்கு பேக் பண்ணா ஃபுல் கேக்கும் நம்மளே சாப்பிடுற மாரி இருக்கு. மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு, அப்புறம் டாக்டருக்கு கொண்டு போய் காசு குடுக்க வேண்டியது இருக்கும். அதனால பேக்கிங் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒரு 4, 5 இயர்ஸ் ஆச்சு நான் பேக்கிங் ஸ்டாப் பண்ணி. எப்பயாவது ஏதாவது தோணுச்சுன்னா ப்ரௌனீஸோ, ஏதாவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா, அது அவங்களுக்கு மட்டும் செய்வேன். மத்தபடி ஜெனரல் பேக்கிங் எதுவும் பண்றதில்ல. இதில பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர் ஃப்ரையர் பாஸ்கெட் இருக்கு. இது வந்து ஒரு ரொட்டேட்டிங் பாஸ்கெட். இதில வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் போட்டு, அதில உள்ள செட் பண்ணோம்னா, அது அப்படியே சுத்துமாம். அந்த மாரி சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. நான் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. இந்த அவன்ல தான் இத நான் பார்க்குறேன். என்னோட பழைய ஆர்டிஜி அவன்ல இது இல்ல. இது ஒரு புது ஆப்ஷன். இத ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு? பார்த்துட்டு நான் சொல்றேன். ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு. அ நீங்க வந்து ஜென்ரலாவே ஏர் ஃப்ரை, கிரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆயில்லாம் கம்மியா தான் இருக்கும். டேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம டீப் ஃப்ரை பண்ற மாரி வராது. ஆனா ஒன்ஸ் யூ கெட் யூஸ்ட் டூ திஸ் டேஸ்ட்,
நீங்க ஓகே, நம்ம ஹெல்த்தியா சாப்பிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்ததுன்னா, இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் நான் வந்து காட்ஸ் கிஃப்ட்ன்னு தான் சொல்வேன். இந்த டெக்னாலஜி நம்மளுக்கு வந்து குடுக்குற கிஃப்ட். இது வந்து டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா, எல்இடி டிஸ்ப்ளே. இது ஆன் பண்ணா தான் தெரியும். டச் ஸ்க்ரீனு. நான் சொன்ன மாரி இதில வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ப்ரீஹீட்டு, ஃப்ரைஸு, ஏர் ஃப்ரை, வெஜ்ஜீஸ், ரோஸ்ட், பீஸா, அப்புறம் டோஸ்ட்டு, குக்கீஸு, கேக்கு, சிக்கன், மீட், ஃபிஷ், ப்ரான்ஸ் இதில டீஃப்ராஸ்ட் கூட பண்ணிக்கலாம். மைக்ரோவேவ்ல தான் யூசுவலா டீஃப்ராஸ்ட் இருக்கும். இதில டீஃப்ராஸ்ட்டும் பண்ணிக்கலாம். அப்புறம் டீஹைட்ரேஷன் வேற ஒண்ணு குடுத்துருக்காங்க. டீஹைட்ரேஷன் இதுவரைக்கும் நான் எதுலயுமே பண்ணது கிடையாது. அதுவும் கிடையாது. ஸோ இது அதில ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்த நெறைய பேர் வந்து இந்த ஜிஞ்சர் பவுடர், கார்லிக் பவுடர்லாம் பண்றது பார்த்துருக்கேன். அது மாரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். சும்மா ஜஸ்ட் ஒரு இதுதான். ஒரு ஆர்வக் கோளாறுல நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறது தான் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் இதோட அன்பாக்சிங் வீடியோ. பாருங்க, இது கூட வந்து ஒரு பேக்கிங் ட்ரே குடுக்குறாங்க. ஒரு க்ளவுஸ் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரில் பண்றதுக்கு ஒரு ரேக்கு, ஒரு ரொட்டேட்டிங் பாஸ்கெட் இருக்கு. அப்புறம் ஒரு ஏர் ஃப்ரை பாஸ்கெட் இருக்கு. ஸோ வந்து இதோட ஃபுல் செட்டப்பு. அவ்வளோதான். இதோட அன்பாக்சிங் வீடியோ இதோட முடியுது. ஏதாவது ரெசிபீஸ் ட்ரை பண்ணேன்னா, அத நான் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே. See you. Bye and happy cooking. Enjoy your day. Have a beautiful day. See you. Bye.